ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு மட்டன் குழம்பு ரொம்ப சீக்கிரமாக டேஸ்ட்டாக எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மட்டனை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த எண்ணெய் வந்துட்டு ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 தக்காளி பழத்தை வந்து உள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு ஒரு அரை முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்துட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட நெக்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு இஞ்சி பூண்டையும் வந்து கட் பண்ணி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து நம்ம வந்து அரைக்க போகிறது கிடையாது. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி மசாலா அரைச்சி சேர்க்கும் பொழுது குழம்பு வந்துட்டு கெட்டியாக வரும். அதனால தான் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து இந்த அளவு பதத்துக்கு வந்து வதக்கி நீங்கள் வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து பேஸ்ட்டாக வந்துட்டு நல்லா மாவாக வந்து பேஸ்ட்டாக வந்து அடித்து எடுத்துக்கோங்க. கறி வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இது கூட வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம வந்து கடையில் கிடைக்கக்கூடிய சக்தி மட்டன் மசாலா பேக்கெட்டை வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு இது கூட ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டையும் வந்து உள்ளே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து கிளறி விடுங்க. ஸோ நல்லா வந்துட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். ஆல்ரெடி நம்ம கறிக்கு வந்து உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ வந்துட்டு மசாலாவுக்கும் அந்த தண்ணிக்கும் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. கறி கூட வந்துட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி வந்து இன்னும் தேவை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை போதும் எங்களுக்கு கிரேவி பதத்தில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியே வந்துட்டு போதுமானது. ஆல்ரெடி வந்து கறி வந்து வெந்துருச்சு. இப்போ குழம்பு மட்டுமே வந்துட்டு நமக்கு கொதிச்சு வந்துச்சு, அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா வந்து டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து நீங்கள் அடுப்பில் போட்டு கொதிக்க விடுங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட வந்து வீட்டு மசாலா இருக்கும் இல்லையா, அதுவும் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க. ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சு. இப்போ தாளிப்புக்காக வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்காக வந்துட்டு நல்லெண்ணெய் தான் வந்துட்டு சேர்த்துருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஊரில் வந்துட்டு இது ரெடி பண்ணனால கடையில் கிடைக்கக்கூடிய VVS எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கும் இல்லையா, ஸோ அதான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்க உளுந்த பருப்பு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் வந்து சேர்த்துக்கலாம். இது இரண்டுமே வந்து நல்லா வந்து பொரியட்டும். இப்போ பொரிஞ்சு வரக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் கறிவேப்பிலை, அடுத்ததாக ஒரு 5 பச்சை மிளகாய்க்கு ஆமை மட்டுமே உடைச்சிட்டு முழுசாக வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து குழம்புல வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து குழம்புல போட்டு நல்லா வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் பெசரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.